8 கட்டமைப்பு திட்டங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி விமான நிலையம், தூத்துக்குடி அந்த முனையம், வஉசி முனையம், அதுக்கப்புறம் வந்து ஆரல்வாய், நாகர்கோயில், அந்த பக்கம் வந்து இந்த நெடுஞ்சாலைகள், ரயில்வே ப்ராஜெக்ட்ஸு இது எல்லாமே வந்து கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டம்னு சொல்லக்கூடிய 8 திட்டங்கள். அப்போ தென் மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. தூத்துக்குடி மட்டும் இல்லாம விருதுநகர், தென்காசி, சிவகாசி இப்படி சுத்தி உள்ள தென் மாவட்டம். உடனே என்ன சொல்லுவாங்க, வழக்கமா நம்ம திராவிட மாடல்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, தேர்தலுக்காக தான் பண்ணாங்க. 2021 இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களே, அது ஒட்டி அதுக்கு முன்னையோ பின்னையோ மகாபலிபுரத்தில வந்து நாலஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால டிஃபென்ஸ் காரிடார், பாதுகாப்பு காரிடார். அப்ப எந்த எலக்ஷன் வந்தது? இப்படி நிறைய வந்து அவர் வந்து செய்திருக்காரு. அதே மாரி அவர் தமிழுக்காக இன்னைக்கு வந்து அவர் ராஜராஜ சோழனும், ராஜேந்திர சோழனும் வந்து பாரதத்தின் அடையாளம்னு பேசிட்டு போனார். இத வந்து அவர் வந்து தேர்தலுக்காக சொல்கிறார்னா, நீங்க உண்மையில சொல்லப்போனா, திராவிட மாடல், பகுத்தறிவு பகலவன்கள்லாம் ராஜராஜ சோழன் கோயிலுக்குள்ள வந்து நேர்வழியில போனா வந்து அது வந்து வாஸ்து பிரகாரம் பிரச்சனை, அதில் ராசி இல்லாதது அப்படின்னு சொல்லி, அந்த இன்னொரு கேரளாந்தக வாசல்னு சொல்லி சைடில் போனவங்க சதய விழாவுக்கு. கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள், கலைஞர்னு சொல்லும்போது உங்களுக்கு திருச்சி வேலுச்சாமியோ இல்லை மந்திரி குமாரி படம் ஞாபகம் வந்ததுன்னா நான் பொறுப்பு இல்லை.